நொறுங்க தின்றால் 100 வயசு. உணவை நன்றாக மெதுவாக நொறுங்க மென்று சாப்பிட்டால் உடலுக்கு நல்லது. அது நீண்ட ஆயுளுக்கு வழிவகுக்கும். அதாவதுங்க இப்ப யாருமே சாப்பாட்ட ஒரு நிதானமா பொறுமையா சாப்பிட மாட்டாங்க. நிதானமா பொறுமையா சாப்பிட்ட காலகட்டத்தில சுகர் இல்ல, பிரஷர் இல்ல, வேற எந்த நோயுமே கிடையாதுங்க. நம்மளுடைய நோய் சரியாகணும் அப்படின்னா சாப்பாட்டுல தாங்க இருக்கு. சாப்பாட்ட மெதுவா நிதானமா மென்று அரைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடலுக்கு எந்த தீங்கும் வராதுங்க. மலேசியாவின் தேசிய உணவு மற்றும் காலை உணவான சுவைமிக்க நாசி லெமாவை பற்றிய செய்முறை விளக்கத்தை பார்ப்போம். சகோதர சகோதரிகளே, கண்டிப்பாக இந்த உணவை சமைத்து சாப்பிட்டு பாருங்கள். அதன் பிறகு நாசி லெமா உங்கள் ஃபேவரட் உணவாக மாறிவிடும். நான் மலேசியாவில் இருந்த நாட்களில் இந்த உணவை சாப்பிடாத நாட்களே கிடையாது. இன்று வரை நான் நாசி லெமாவை சமைத்து சாப்பிடுவதுடன் மற்ற அனைவருக்கும் கொடுத்து நாசி லெமாவின் சுமையை மறக்க முடியாமல் திரும்ப திரும்ப என்னிடம் செய்முறை விளக்கம் கேட்டதால் நான் இந்த நாசி லெமா உணவின் செய்முறையை வீடியோவாக வெளியிடுகிறேன். நீங்களும் பார்த்து சமைத்து நாசி லெமாவை ருசித்து மகிழுங்கள். அதாவது நண்பர்களே, இந்தியாவின் தேசிய உணவுன்னு எதையும் குறிப்பிட்டு சொல்லலை. கிச்சடின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டின் தேசிய உணவுன்னு எதையும் அவங்க சொல்லலை. இன்னும் இது பண்ணலை. அதுவும் இந்த காய்கறி, இட்லி, தோசை இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் மலேசியா அவங்க தேசிய உணவை இந்த நாசி லெமாவை ஏற்றுக்கிட்டாங்க. அவ்வளோ சுவையானதாக இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை சமைத்து பார்த்தீர்கள் என்றால் உங்கள் சாதத்திற்கு, உங்களுடைய சாப்பாட்டுக்கு அடிமையாவது நிச்சயம். இப்பொழுது நாசி லெமா தயாரிக்கும் முறையை விரிவாக பார்ப்போங்க. முதலில் சாதத்திற்கு தேவையான பொருட்களை தயார்படுத்திக் கொள்வோம். பாசுமதி அரிசி ஒரு 2 கப் எடுத்துக்கோங்க. அல்லது உங்கள் விருப்பத்திற்கேற்ற நீளமான அரிசியை எடுத்துக்கொள்ளவும். அதே மாதிரி தேங்காய் பால் 2 கப், தண்ணீர் 1/2 கப் அல்லது உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பண்டால் இலை உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. 1 அல்லது 2 எடுத்துக்க. பண்டால் இலை சுகர், பிரஷர், அந்த வாசத்திற்கு, சாப்பாட்டு வாசத்திற்கும் பண்டால் இலை நல்ல வாசனையை கொடுக்குங்க. அப்புறம் லெமன் கிராஸ் ஒரு குச்சி. அந்த லெமன் கிராஸ் கடைசியில் ஒரு பழுப்பு நேரத்தில் ஒரு சின்னதாக ஒரு இதாக இருக்குங்க. அதை தட்டி விட்டணும் கடைசியில். அதுதான் நம்ம லெமன் கிராஸ். இஞ்சி ஒரு சிறிய துண்டு நறுக்கியது, அதை நசுக்கி வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இது வரைக்கும் நம்ம தயார்படுத்தி கொண்டது சாதத்திற்கு தேவையான பொருட்கள் தாங்க. இப்போ சம்பளுக்கு தேவையான பொருட்கள்ங்க. காய்ந்த சிவப்பு மிளகாய் 10 அல்லது 15 எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 நறுக்கி வச்சுக்கோங்க. பூண்டு 6 பல், இஞ்சி ஒரு சிறிய துண்டு. பிறகு நெத்திலி மீன், இதான் ரொம்ப முக்கியம். நெத்திலி மீன் 1/4 கப் எடுத்துக்கோங்க. பிறகு புளி சிறிய நெல்லிக்காய் அளவு போதும். பிறகு சர்க்கரை அல்லது வெல்லம் ஒரு தேக்கரண்டி. உப்பு தேவையான அளவு. இது சம்பளுக்கு தேவையான பொருட்கள்ங்க. முதல்ல நம்ம ஆரம்பத்தில் பார்த்தது சாதத்திற்கு தேவையான, அது தனியாக வச்சுக்கோங்க. இப்போ சம்பளுக்கு தேவையான பொருட்கள் கடைசியாக சொல்லியிருக்கேன், அதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ சைடிஷ்க்கு தேவையான பொருட்கள் இந்த இப்போ நம்ம தயார் பண்ணுறது கடைசி வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்க. எல்லாம் ரெடி பண்ண பிறகு நம்ம பரிமாறதுக்கு தேவைப்படும் இந்த பொருட்கள் மட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை 2 முட்டை, அவித்த முட்டையை பாதியாக டிஸ்பிளே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ டிஸ்பிளேல போட்டிருப்பேன். அவித்த முட்டையை பாதியாக வெட்டி வச்சுக்கோங்க. வெள்ளரிக்காய் அதே மாதிரி டிஸ்பிளே பார்த்துக்கோங்க. வெள்ளியாக நறுக்கியது, வட்டமாக நறுக்கியது. வறுத்த நிலக்கடலை 1/2 கப். அப்புறம் வறுத்த நெத்திலி மீன் நல்லா பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம சேர்க்கிற சம்பளில் சேர்க்கிறது கிடையாது, சைடிஷ்க்கு நம்ம சாப்பிடும்போது பரிமாறதுக்கு தான். இந்த வறுத்த நெத்திலி மீன் 1/2 கப் எடுத்து வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சொன்ன 3 இதாக சொல்லியிருக்கோம். 1 சாதத்துக்கு, 2வது சம்பளுக்கு, 3வது சைடிஷ்க்கு. இந்த சைடிஷ் மட்டும் தனியாக வச்சுக்கோங்க, எதுலையும் சேர்க்க வேணாம். இப்போ நம்ம செய்முறைக்கு போவோம். இப்போ முதல்ல தேங்காய் பால் சாதம் தயாரிக்கும் முறையை பற்றி முதலில் பார்ப்போங்க. அரிசியை நன்கு கழுவி தண்ணீரில் வடிகட்டி பாத்திரத்தில் அல்லது குக்கரில் அரிசியை சேர்த்துக் கொள்ளவும். அதனுடன் தேங்காய் பால் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ற சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சேர்க்கணும். அதில் பண்டான் இலை, அப்புறம் லெமன் கிராஸில் அந்த பழுப்பு நிறமாக அந்த தட்டி விட்டுக்கோங்க. தட்டி விட்டு அந்த வாசனை தான். வாசனைக்கு இன்னும் சில மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. பண்டான் இலை, லெமன் கிராஸ்லாம் சில பல வகையான மருத்துவ குணங்கள் இருக்குங்க. அதனால நம்ம அந்த சேர்த்துருக்காங்க. இஞ்சி மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்கு கலந்து அடுப்பை மிதமான தீயில் வைத்து வேக விடவும். நீர் வற்றி அரிசி வெந்தவுடன் அடுப்பை அணைத்து ஒரு 15 நிமிஷங்க அப்படியே வைத்து பிறகு சாதத்தை ஒரு கரண்டியால் மெதுவாக கிளறி வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நம்ம சாதத்தை ரெடி பண்ணி வச்சுக்குவோம். சம்பல் தயாரித்த பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணுறதை பற்றி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நெத்திலி சம்பல் தயாரிக்க முறையை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இப்போ காஞ்ச சிவப்பு மிளகாயை வெந்நீரில் 10 அல்லது 15 நிமிடங்கள் ஊற வச்சுக்கோங்க. அது அப்படியே சாஃப்டாகும். மென்மையாக்கிய பின் தண்ணீரை வடிகட்டி ஒரு மிக்சியில் ஊற வைத்த அந்த மிளகாய், இஞ்சி, பூண்டு சேர்த்து சற்று கொரகொலப்பாக அரைக்கணும். நல்லா கொரகொலப்பாக, சாதா மாவு மாதிரி இல்லாமல் கொரகொலப்பாக அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் உங்களுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு சூடாக்கிய பின் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நெத்திலி மீனை, அதாவது இதுக்காக வச்ச சம்பளுக்காக வச்சிருந்த நெத்திலி மீனாக இருக்கணும். நம்ம இது சைடிஷ்க்காக வச்சிருந்த நெத்திலி மீன் பொரிச்சு வச்சுக்கோங்க. அப்படியே நல்லா பொன்னிறமாக பொரிச்சு வைக்கோங்க. இது நம்ம சம்பளுக்காக வைத்திருந்த நெத்திலி மீனை நன்கு பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வைக்கவும். அதே எண்ணெயில் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாக வதக்கி கொண்டே அரைத்து வைத்த மிளகாய் விழுதை சேர்த்து நன்கு கிளறவும். இல்லை பச்சை வாசனை போகும் வரை கிளறவும். ஒரு சிறிய கிண்ணத்தில் புளியை வெந்நீரில் கரைத்து புளிச்சாற்றை வடிகட்டி சம்பளுடன் சேர்க்கவும். கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. புளி ரொம்ப அதிகமாக தேவையில்லை, கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. பிறகு தேவையான அளவு உப்பு மற்றும் சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்த்து நன்கு கலவும். கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சர்க்கரை அல்லது வெல்லம் எடுத்தால் அந்த டேஸ்ட் தெரியும். சம்பல் கெட்டியாகி எண்ணெய் பிரிந்து வரும் முறை உங்களுக்கு தெரியும். அந்த இது தெரியும். நல்லா கொதிச்ச பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் மிதமான தீயில் சமைக்கவும். இறுதியாக ஏற்கனவே வறுத்த நெத்திலி மீனை, சம்பளுக்காக வைத்திருந்த நெத்திலி மீனை சேர்த்து 1 நிமிடம் கிளறி அடுப்பை அணைத்து விடுங்கள். அவ்வளோதாங்க, நாசி லெமா ரெடி ஆயிடுச்சு. அதாவதுங்க இந்த நாசி லெமா ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் இது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைஃப்பில் மறக்கவே முடியாதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாசி லெமா பரிமாற்றத்தை பற்றி நம்ம சொல்லி எப்படி பரிமாறுறது அந்த ஒரு மெத்தட் இருக்குது. அப்போ தான் ஒரு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு தட்டில் தேங்காய் பால் சாதத்தை நடுவில் வச்சுக்கோங்க. நடுவில் வைத்துக்கொண்டு சாதத்தின் பக்கவாட்டில் காரமான சம்பளை ஒரு தேக்கரண்டி அந்த ஓரமாக வச்சுக்கோங்க. அவித்து வைத்த முட்டையை, வெட்டிய முட்டையை சைடிஷ் ஓரமாக வச்சுட்டு வெள்ளரிக்காய் துண்டுகள், வறுத்த நிலக்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஓரமாக வச்சுக்கோங்க. எல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வறுத்த நெத்திலி மீன் பொரியல் இதையும் சேர்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது தான் நம்ம எப்படி இட்லியில் இந்த சாம்பார் சட்னி எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டே தெரியுங்க. வெறும் இட்லி என்ன டேஸ்ட் இருக்குது? இட்லி தோசை டேஸ்ட்டாக இருக்குது. அந்த இட்லி டேஸ்ட்டே கிடையாது. சட்னி சாம்பார் அந்த இதெல்லாம் டேஸ்ட்டே இருக்குது.
அந்த மாதிரி இதில் வந்து அந்த எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வந்து பிரம்மாண்டமாக இருக்குங்க. அதை சுற்றிலும் அடுக்கி பரிமாறுவோம். நீங்கள் விருப்பப்பட்டால் இதோட சைட் டிஷ் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் இதாக சேர்க்கணும். ஒற்றை கோழி, மீன் கறி அல்லது இறால் ஃபிஷ், இறால் சம்பல் சேர்த்து இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். சைட் டிஷ் சேர்த்து பரிமாறலாம். நீங்கள் எல்லாம் ருசி சாப்பிட்ட பின்பு மலேசியாவின் நாசிலி உணவை பற்றி எனக்கு கமெண்ட் செய்யவும். அப்போ தான் அடுத்து வந்து இது போன்ற வித்தியாசமான உணவுகளை பற்றி நான் வீடியோ போட்டு எனக்கு ஆர்வமாக இருக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.